ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தி கூற உன் வீடு தேடி வந்துள்ளேன். அழைப்பாயா? கால் கடுக்குது தங்கமே. செல்வமே, நீ வாழ்வில் உன் லட்சியத்தின் இலக்கை அடையப் போகிறாய். திருப்பம் தரும் திங்களில் உனக்கான நல்ல வாக்கு இது. நீ எதை அடைய வேண்டுமென்று நினைத்தாயோ அதை அடையப் போகிறாய். உன் முயற்சியில் வெற்றி கிடைக்கப் போகிறது. நீ உழைத்த உழைப்பிற்கு பலன் கிடைக்கப் போகிறது. எதற்காக இரவு பகலென அல்லல் பட்டு உழைத்தாயோ அதற்கான பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக தொடங்கியுள்ளது. இதனால் நீ வாழ்க்கையின் உச்சத்திற்கே செல்லப் போகிறாய். மகிழ்ச்சி தானே? உன் வாழ்க்கையில் பாதை எங்கே போய்கிட்டு இருக்கு? அடிக்கடி சொன்ன என்னால் முடியவே இல்லை, எனக்கென முடிவே பண்ண முடியவில்லை என்று அழுதாய். நீ நினைத்தது தவறு. உனக்குள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயம் இலக்குகள் இருக்கிறது என்று சொன்னேன். அசரீரியாக அதை அடையணும்னா முதல் படி உன்னுடைய முயற்சி தான் என்று சொன்னேன். அதுவும் அந்த முயற்சியை கைவிடாமல் செய்துக்கிட்டே போகணும் என்று சொன்னேன். எந்த வேகத்தில் போகிறியோ அதே வேகத்தில் போகணும் என்று தான் சொன்னேன். முயற்சி குறைந்தால் லட்சியத்தை அடைய முடியாது தங்கமே என்று சொன்னேன். இதையெல்லாம் கேட்டாய். உன் அப்பா கூறியதை அனைத்தும் கேட்டாய். கேட்டதற்கான பலன் இன்று திருப்பம் தரும் திங்களாக உனக்கு நாளாக உதயமாகிவிட்டது. முயற்சி குறைந்திருந்தால் உன் லட்சியத்தை அடைந்திருக்க முடியாது. எண்ணத்தோட உயர்வு எவ்வளவு இருக்கோ அப்போதான் அந்த லட்சியத்திற்கு சக்தி இருக்கிறது என்று புரிந்து கொண்டாயா? லட்சியத்தை தேடி சொல்லும்போது நீ நிறைய தப்புகளை பார்த்தாய். தப்புகள் எல்லாம் குறையும் போது தெளிவு பிறந்து விட்டது. இடையில் தப்பு வருதுன்னு நிறுத்தி விடவே இல்லை. நீ என் பிள்ளை. பயிற்சிகளும் தவறுகளும் தான் இலக்கை நோக்கி செல்லும் வழி என்று புரிந்து கொண்டாய். அப்படி போகும்போது தவற்றால் தோல்வியை சந்தித்தாய். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் தொடர்ந்து முன்னேறி சென்றாய். பின்வாங்கவில்லை. செல்வமே, தூங்கும் போதோ எழுந்திருக்கும் போதோ ஏதாவது யுக்திகளும் யோசனைகளும் தோணிக்கொண்டே இருந்தது தானே உனக்கு? யோசனை, யுக்தி, முயற்சி, தோல்வி, தவறு எல்லாமே கடந்து வந்தால்தான் நீ இலக்கின் உச்சத்தை அடைந்து விடுவாய் என்று சொன்னேன். உன் சாயப்பா இதற்கு துணையாக இருந்தேன் தங்கமே. இனி உன் லட்சியத்தின் வெற்றியை உன் கையில் கொடுத்து விட்டேன். நம்பிக்கையோடு செல். நல்லது நடக்கும். உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாக போகிறது. நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன் தங்கமே. ஏன்னா உன் பாதை லகுவானதா கடினமானதா என்று பார்க்காமல் நீ செல்லும் பாதை சரியானதா என்று மட்டும் பார்த்தாய். அதனால்தான் நீ போகும் இடத்தை உடனடியாக அடைந்து விட்டாய். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைக்கப் போகிறது. நினைத்தது நடக்கப் போகிறது. இன்று முதல், இப்போது முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறப்போகிறது. இந்த நேரத்தில் உன் சாய் சொல்வதை கேள். சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இல்லைன்னு தெரியவே கூடாது. சிலருக்கு நீ மகிழ்ச்சியாக இருக்கோன்றதும் தெரியக்கூடாது. சிலருக்கெல்லாம் நீ இருக்கேன்றதே தெரியக்கூடாது தங்கமே. என்னால் அப்படிப்பட்ட உலகத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நேரமும் சூழ்நிலையும் எப்போதும் மாறலாம். எனவே யாரையும் குறைவாக எண்ணிவிடாதே. வேண்டாம். உன்னை யாரேனும் குறை சொன்னால் எந்த ஒரு அளவுகளிலும் நீ குறைந்து போக மாட்டாய். உன்னிடம் இருக்கும் நிறைகளை பற்றி நன்கு தெரியாமல் அவர்கள் அளந்திருப்பார்கள். அவ்வளவுதான் தங்கமே. கண்மணியே, உனது கவலைகளை ஏற்றுக்கொண்டு உனக்கு இப்போது எது தேவையோ, எது முக்கியமானதோ, எதை பெற்றால் நீ நிம்மதி அடைவாயோ அதை இந்த சாய் உனக்கு தரப்போகிறேன். செல்வமே, தொலைந்து போன நாட்களை தேட முயலாதே. வருகின்ற நாட்களை இன்பமாக்கிவிடு.
சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவராசியமானது. எனவே முடிந்து போன வாழ்க்கை திரும்பி வரப்போவதில்லை. ஆகவே நிகழ்காலத்தின் சரியான பாதையில் எதிர்காலத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு. மகிழ்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வயதிலோ வருமானத்திலோ வராது, நீ வாழும் முறையில்தான் உள்ளது. கலங்கிய குளத்தில் மீன் பிடிக்க இயலுமா? துண்டிக்கப்பட்ட தண்டவாளத்தில் ரயில்தான் அதன் பயணத்தை தொடர முடியுமா? சொல் பார்க்கலாம். குழப்பமான மனநிலையில் உன்னால் முன்னேறத்தான் முடியுமா? எண்ணத்தில் தெளிவு இருந்தால் எதுவும் முடியும். நம்பிக்கையோடு இரு, உனக்கு வெற்றி நிச்சயம் தங்கமே. நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளையும் கடந்து வர உனக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். தைரியமாக இரு. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும்போது வெற்றிக்கான சரியான பாதையை நீ நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவாய். நீ இதுவரை இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகுது. உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பு கிடைக்காதா என்று ஏங்குவார்கள். என் தங்கமே, ஏமாற்றம் வழிகளை தந்தாலும் நல்ல வழியை காட்டும் வாழ்க்கைக்கு நீ நன்றி சொல்லிவிடு. நிச்சயமாக உன்னை விட்டு விலகியது எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும். உன்னை கைவிட்டவர்களும் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை நினைத்து ஆச்சரியப்பட்டு உன்னிடம் ஏங்கி உன் அன்புக்காக ஏங்கி வரப்போகிறார்கள். உன்னை தவறாக நினைத்து உன்னை இழந்துவிட்டோம் என்று கவலைப்படப் போகிறார்கள். நீ எதிர்பார்த்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை பெறப்போகிறாய். பொறுமையாக இரு. பொறுமையோடு வாழ கற்றுக்கொள். மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கோ. உன்னுடன் நெருக்கமானவர்களிடம் மட்டுமே உன்னை பற்றியோ உன் பிரச்சனை பற்றியோ பகிர்ந்து கொள். உன்னை தேடி விட்டு சென்றது எல்லாம் உன்னை நாடி உன்னை தேடி உன்னிடமே ஓடி வரப்போகிறது. கலங்காதே, உன் அப்பா நான் இருக்கிறேன். தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கென்று ஒரு முடிவு கிடைக்கும். அதேபோல் உன் வாழ்க்கையில் தொடங்கியுள்ள கஷ்டம் முடிவுக்கு வரப்போகிறது. இன்று திருப்பம் தரும் திங்களாக விடிந்துள்ளது என்று அதனால்தான் சொன்னேன். உன்னை சோர்ந்து போக விட மாட்டேன். சோர்ந்து போகாத வண்ணம் உன் லட்சியத்தை அடைய செய்து விட்டேன். ஒருபோதும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் செய்து விடுவேன். கவலைப்படாதே. நீயே அதை கண்கூடாக பார்த்து மகிழப் போகிறாய். இந்த சாயியை நம்பியவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். என்னை நம்பு. இன்று இரவிற்குள்ளேயே சிறு சிறு முன்னேற்றமான மாற்றங்களைக் கண்டு பெருமைப்படுவாய். முழுமையாக என்னை நம்பியவர்களுக்கு மட்டுமே நான் செய்வது புரியும். இனி உனக்கு வாழ்வில் வெற்றி மட்டும்தான். உன் சாயப்பா உனக்கு பக்கபலமாக கூட உறுதுணையாக இருக்கிறேன் என்பதை இன்று கண்கூடாக அறியப் போகிறாய். இனி நீ எடுக்கும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பதில்லை தான். ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைத்தால் வெற்றி உனக்கு மட்டும்தான். உன்னால் முடியும். என்று முதல் இன்னும் முயற்சி பண்ணிக்கொண்டே இரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.